நம்ம டிராஃபிக்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. फद्दा வந்துட்டு மெயின் சிட்டிக்கு வந்துட்டோம். कितना साल काम कर रहे हैं इधर? 3 साल 3 साल 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகும். कितना सैलरी தர? ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தோம். அது பார்த்தீங்கன்னா 200 ரியால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2வது நோன்பு. அதனால் சகர் சாப்பாடுக்காண்டி நம்ம ரெடியாகி உட்காந்துருக்கோம். பார்த்திங்கன்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி கொஞ்சம் காலம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சட்னி, தொட்டுக்கிட்ட வந்து ஒரு ஆம்லெட் போட்டிருக்கோம். ஓகே, அதை சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 11 மணி ஆகுது. ஏன்னா இப்போ கடைகள்லாம் இங்கே திறந்துருக்க மாட்டாங்க. 10 மணிக்கு மேலே திறப்பாங்க சில கடைகள் சாயந்தரத்துக்கு மேலே திறப்பாங்க. லொஹருக்கு அப்புறம் தொழுத பிறகு திறப்பாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதான் சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்காவுக்கு போயிட்டாங்க நம்ம மேடம் பொண்ணு, பெரிய பொண்ணு, அப்புறம் இப்போ மேரேஜ் ஆச்சுல அந்த பையன், பெரிய பையன் 3 பேரும் மக்காவுக்கு போயிருக்காங்க. நேற்று போய் விட்டுட்டு வந்தாங்க. ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு இப்போ 3 நாள் கழித்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு வருவாங்க, பார்ப்போம். சரி, அப்போ வீட்லேயும் வேலைகள் இல்லை அவ்வளோவா. காலையில் நம்ம 8 மணிக்கு போயிட்டு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் இவங்களை எழுப்பி விட்டு அப்புறம் கடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் சரி. ஏன்னா டிராஃபிக் இருக்காது காலையிலனா, சாயந்தரத்துக்கு மேலாம் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே டிராஃபிக் தான் இருக்குது. 11 மணி ஆகுது. என்னன்னு தெரியல, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா கடைகள் திறந்துருக்கா, ஒர்க்கிங் டைம்னால வேலைகளுக்கு ஆட்கள் போய்கிட்டு இருக்கான்னு தெரியல. பாருங்க கார் எவ்வளோ கார் போய்கிட்டு இருக்குன்னு முன்னாடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு எங்கே போகிறோன்னு உங்களுக்கு நான் பிறகு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைகள் ஃபுல்லாகவே திறந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சலாக்க அடைச்சிருவாங்க. மணி 11 ஆக போகுது. நம்ம டிராஃபிக்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. ஃபத்தாவுக்கு வந்துட்டு மெயின் சிட்டிக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, இது வந்து சிட்டி ஃப்ளோர், சின்ன சிட்டி ஃப்ளோரு. எல்லா கடையுமே திறந்துருக்கு. இது பாருங்க, இப்போ ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த நோம்பு நேரங்களில் எங்கெங்கே போகிறாங்கன்னு தெரியாது, நம்ம எடுக்க முடியாது. எப்பவுமே எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவங்க ட்ரெஸ்ஸு பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி ஃபேன் ஷர்ட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்க வந்தாச்சு. டிஷர்ட் எடுத்துருக்கோம். 2 டிஷர்ட் எடுத்தாச்சு. 10 ரியால். இது 7 ரியால். இது காட்டன். இதாக இருக்குங்க, இது காட்டன் டிஷர்ட்டு. சரி ஆஃபீஸ்க்கு போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கோம். இந்த எடுத்து வச்சுருக்கு. இப்போ அவங்க சட்டை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ துணி கிடக்குன்னு. ये कितना है शर्ट? एक शर्ट हाँ, अलग अलग रेट है। 35 रियाल का है, 15 रियाल का है। ये कितना है? 15 रियाल। இந்த சட்டை 15 ரியாலாம் கிடக்கு. பார்த்தீங்களா, 15 ரியாலும் நம்ம ஊருக்கு இப்போ 200 300 கிட்ட வரும். காட்டன் சட்டை. இது ஃபுல்லுமே காட்டன் தான். விலை கொண்டு சட்டையும் இருக்குது. 60 ரியால், 50 ரியால், அந்த மாதிரி 1000 ரூபா 1200 ரூபாய்க்குள்ள இது இருக்குது. என்னாச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கடைக்கு வந்தாச்சு ஷர்ட் பார்க்குறதுக்கு. பாருங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க. பாதிக்கு பாதி ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. தெரியுதா? ஜீன்ஸ் பேண்ட் தான் முக்கால்வாசி இருக்குங்க. இந்த கலரில் பார்த்தோம் ஃபேண்ட்டு. ஆனால் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இது ஃபுல்லுமே ஜீன்ஸ் தான். இது எல்லாமே பாதிக்கு பாதி போட்டிருக்காங்க. என்னாச்சு, கிடைக்க இல்லையா? யா सैलन का नाम क्या है? हाँ, सैलन का नाम क्या है? எஸ்பிஎன் ஸ்மார்ட் தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க இந்த கடைக்கு வந்தாச்சு. இது வந்து கேரளா கடை தான். கேரளாக்காரங்க தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லுமே இருக்குது. இங்கே ஒரு வழியாக எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸு. ஃபேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும். அதை காட்டுங்க.
எடுத்தாச்சு. बात करेगा भैया? बात करेगा? कुछ नहीं मालूम है। मगर कितना साल काम करेगा इधर? 3 साल खर्च 4 3 साल. 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. कितना सैलरी तेरा? सैलरी आपको 2500 है 25? 25 नहीं महीना का सैलरी कितना है? 2500 2500. 2500 ரூபாய். 2500 ரூபாயாம். இவங்க வந்து பங்களாதேஷ்காரங்க. 3 வருஷம் வேலை பார்க்காங்க. நீங்கள் பேசுகிறீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் இருக்கான்னு தெரில, பார்ப்போம். லேடிஸ்க்கு வந்து அங்கே இருக்குது, சிட்டி ஃப்ளோர் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஃபுல்லுமே ஜென்ஸுக்கு தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நம்ம எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆனால் இல்லை, எல்லா எசன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, பனானா எசன்ஸ் இருக்குது, பனானா எசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது. பிரியாணிக்கு எசன்ஸ் வச்சுருக்காங்க. மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 ரியால் வருது. நம்ம வெண்ணிலா எசன்ஸும் இருக்குது. நம்ம பார்த்த நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து இல்லை. ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு பார்த்தேன், கொண்டு வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, 12 ரியால். அதான் சிட்டி ஃப்ளோரில் வாங்கியாச்சு. ஆமாம், பார்த்தாச்சு. காட்டுங்க சங்கரா மீன். இன்னைக்கு சாப்பாடு சங்கரா மீன் பொங்குவோம். ஏன்னா நம்ம நூலில் தான் எப்பவும் வாங்குவோம், நூலில் வர்றதில்லை. இப்போ அங்கே போயிட்டு அது விவரம் சொல்லி நம்ம அங்கே போயிட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் அது வேஸ்ட் ஆயிருங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கடைக்கு வந்திருக்கோம் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு, சுடிதார் பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம் லிஃப்ட்டில். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நடந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இது ஜென்ஸுக்குள்ளது இந்த சைடு ஃபுல்லாக. இது போக முடியாதா? அப்படிதான் போ. இந்த ஃபுல்லுமே சுடிதார் தான். இது ஃபுல்லாக சுடிதார் தானே? இது வந்து டாப்ஸ். டாப்ஸ் மட்டுமா? எவ்வளோ வருது ஒன்று? 150 ரியால். நம்ம லாங் பண்ணல இருக்கு. லாங் சுடிதார் கூட விச்சலாமா? டபுள் எக்ஸ் பாருங்க. இது ஃபுல்லாமே செட்டு தான். 150 ரியால், 200 ரியால் அந்த மாதிரி ரேட்டில் வரும். பார்ப்போம். ஒரு பீஸ் காட்டுங்க. இது லாங்காக இருக்கு. இது எவ்வளோ வருது? இது 189. உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 16 ரூபா வரும். 16 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு கூப்பன் தர வந்து அதுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கிக்கணும். எவ்வளோ? 150? 159ல் 16 கழிச்சு. அதான் 150 ரியால் வச்சாலும் நம்ம ஊருக்கு 3000 கிட்ட வந்துடும்ண்ணா. ஆமாம், இந்த சுடிதார் ஊர்லேயே வந்து ரேட்டு கொடுக்கணும். ரேட்டு கூட அந்த டைம். எப்படி இருக்கு இது அனார்கலியா என்னது? இது இது அனார்கலி ஸ்டைலிலே கொஞ்சம் ஓப்பன் டைப்ல அம்பாலா டைப்ல இருக்கு. சிம்பிளா இருக்கு. அது 119 ரியால்னா ஆமா, 2000 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ அவங்க ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க, பார்ப்போம் எது எடுக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினோம், எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மீன் வேற வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? மீன் வேற கழுவி சமையல் வேற பொங்கணும். ஒரு வழியா எங்களுக்கும் ரம்ஜான் வந்துருச்சு. நம்மளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. நேற்று தான் சம்பளம் கொடுத்தாங்க ஓனர். வீட்டுக்கு ரூபாய் அனுப்பிட்டு அப்படியே மீதி காசுக்கு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆக போகுதுங்க. டிராஃபிக்காக வேறு இருக்குது கொஞ்சம். இன்னும் வீட்டு போய்ச்சாலே எப்படியும் 2 மணி ஆயிரும். போய் தொழுதுட்டு அசர் நேரம் ஆயிரும். அதுக்குள்ளே மீனை கழுவணும், தொழுகணும். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுக்குள்ளேயும் வேலை இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த அம்மா இந்தோனேஷியாவை வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு, ஓனர் வீட்டுக்கு. நம்மளுக்கு எந்த வேலைகளும் கிடையாது. அவங்களும் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க நோம்பு திறக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் நம்ம எப்போ போல் நம்ம நோம்பு திறந்துக்கிட வேண்டியதான். சம்சா, வடை, கஞ்சி எல்லாம் போட்டு நம்ம திறந்துக்கிட வேண்டியதான். ஆனால் ட்ரெஸ்ஸு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. போன இடம் இப்படி தான் ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா போன ட்ரிப்பு வாங்கல. நீங்கள் வாங்கினமா? எப்போ? போன ரம்ஜானுக்கு. போன ரம்ஜானுக்கு வாங்கினோம்ல. ஆமா, போன ரம்ஜானுக்கு வாங்கினோம். பக்ரீத்துக்கு தான் நம்ம அங்கே போய் எடுத்தோம். ஊருக்கு லீவுக்கு போனதுனால அங்கே எடுத்தாச்சு. ஆனால் ரேட் அதிகம்.
ஒரு சுடிதார்லாம் இல்ல பார்த்தீங்கன்னா மொத்தத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க Dress ரேட் எல்லாமே அதிகம் தான் நான் இந்த ஊர்ல. ஆனா நான் மேக்ஸிமம் நான் என்ன நினைச்சிட்டு போனேன்னா இங்க ரேட் அதிகமா இருக்கு, நம்ம ஊர்ல போய் வரும்போது எட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இருந்த வேலை பாத்தீங்களா, அங்க நம்ம ஊர்ல அந்த வீடு வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம்னா அந்த வீடு கொஞ்சம் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீடு கொஞ்சம் உடஞ்சது வச்சது வாங்கினதெல்லாம் அதை ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்க. அதுலயே வேலை போயிட்டு நேரம் போயிட்டு தவிர இந்த ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நான் அப்படி நினைச்சிட்டு போனேன். இங்க இருந்து நம்ம அங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துடும் ட்ரெஸ், எடுத்துட்டு வந்து இங்க பத்திரமா வச்சுட்டு நம்ம ரம்ஜானுக்கு பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா அது நம்மளால முடியாம போயிட்டு எடுத்து வர முடியாம போச்சு. இப்போ திருப்பி நம்ம இங்க வந்து தான் ரேட்டு அதிகமா கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரியாலு. 150 ரியாலுக்கு மேலே தான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி போடுங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டாங்க. கேரளா கடைக்காரங்க தான் கடை வச்சுருக்காங்க இங்கே. ட்ரெஸ்ஸு கடை உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா, அது உள்ள கேரளா கடை தான். எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா 200 ரியாலு. கிட்டத்தட்ட இப்போ ஜாமான் வாங்கினது அதெல்லாம் சேர்த்து இப்போ 400 ரியால் காலியாயிட்டு. நேற்று கொடுத்த சம்பளத்தில் அப்படி 400 ரியால் ஆயிடுச்சு. இன்னும் நாள் கிடக்கு. அது வரைக்கும் சமாளித்து கொண்டு போகணும். இது சரி. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தானே ஆகணும். பெருநாளுக்குன்னு எடுக்கும்போது நம்ம எடுத்தானே ஆகணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, அதை நம்ம சமாளிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நோம்பு திறக்க தயாராகிடுச்சு. 2வது நோம்பு இன்னைக்கு. ஓகே, நம்ம வீட்டில் என்ன இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து பானக்காரம். இது வந்து சப்ஜா விதையில் சர்பத் போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புளி துவையல், மல்லி புதினா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சி, நோம்பு கஞ்சி. அதுக்கப்புறம் சம்சா, பருப்பு வடை, அப்புறம் பேரிச்சம்பழத்துக்கு தொட்டுக்கிட அந்த க்ரீம். அதுக்கப்புறம் நேற்று வச்ச வட்டலப்பம் மிச்சம் இருந்தது, அதுவும் வச்சு இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறோம். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், துவா செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக நம்ம நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேடம் வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓனர் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் குடிச்சிட்டு நோம்புலாம் திறந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இதை எடுத்து வைக்க தான் வந்தோம். சாயந்தரம் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு 5 மணி 5:15. அதுக்கப்புறம் நம்ம நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு திரும்ப போய் எடுத்து வைக்க போவேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு கழுவ வேண்டியதான் வேலை. கழுவி வச்சுட்டு நம்ம ரூமுக்கு வர வேண்டியதான் பாருங்க. ஆனால் சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா மேடம் பொண்ணுலாம் இல்லை பார்த்தீங்களா, அதனால் சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ணியாச்சு. தோசை நம்ம வீட்டில், அது போக தக்காளி சட்னி. ஓகே, நல்லபடியாக 2வது நோம்பு முடிஞ்சிருச்சு. துவா செய்யுங்க எல்லோரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.